சப்பாத்திக்கு வித்தியாசமான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் ஆயில் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1 கப், அது வதங்கினதும் 1 கப் குடை மிளகாய், அடுத்ததாக 1 கப் காளானையும் சேர்த்துடலாம். எல்லாம் வதங்கி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் 1 கப் தக்காளி, 10 காஞ்ச மிளகா, 6 பல் பூண்டு, 3ஐயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிருக்கேன். அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காளான், குடை மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இதுக்கு ரிச்சான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக 1/2 கப் தேங்காய் துருவலில் 1/2 கப் தண்ணி சேர்த்து திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூடவே சேர்த்துட்றேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். கிரேவி நல்லா திக்கானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பையும் கசூரி மேத்தி இல்லைன்னா பீஸா ஹெர்ப்ஸ் இதில் ஏதாவது ஒன்றை சேர்த்துக்கோங்க. இப்போ சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி.